பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். He himself bore our sins in his body on the cross so that we might die to sins and live for righteousness. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா பாவத்திலிருந்தும் ஒரு விடுதலையை பெற வேண்டும். நீங்க அந்த பாவத்திற்கான தண்டனையை நீங்க அனுபவிக்க கூடாது. அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் என்று இயேசு உங்க மேல அதிகமான அன்பு வைத்ததுனால அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில அநேக பாவங்களை செய்து என்னை நீ காயப்படுத்தின. இனி நீ பரிசுத்தமாக வாழ உன்னை நீ அர்ப்பணி என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாள்ல இயேசு உங்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீ எனக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வியா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்கிறார். நமக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்தாரே, நமக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரே. அப்போ நம்ம ஏசப்பாவுக்காக நம்ம எல்லா பாவங்களையும் விட்டு விலகி இயேசுக்காக நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ இந்த நாள்ல உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையை நீங்க சரிப்படுத்துங்க. அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் சிலுவையில் அவர் அறையப்பட்டார். அவர் இன்றைக்கும் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அவருக்காக வாழ உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க, பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்க உங்களுக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லா பாவத்தையும் விட்டு விலகி உங்களுக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நீங்க தகப்பனே பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இயேசு நம்மளுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் நமக்காக எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்டார். இயேசுக்காக வாழ உங்களை அர்ப்பணிங்க. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவர் நிச்சயம் உங்க மூலமாக மகிமைப்படுவார். God bless you. Have a blessed day.